ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 36. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். தும் ட தும் ஷ தும் ஷ. தேவியின் ரூபம் சிவசக்தி ஐக்கிய பரமாத்ம தத்துவம். ஜபம் செய்யும் விதிமுறை. தங்க தகட்டில் அல்லது குங்கும பூ கலந்த தண்ணீரில் யந்திரம் செய்து கொள்ள வேண்டும். தினமும் புதுப்பிக்க வேண்டும். அதாவது குங்கும பூ கலந்த தண்ணீரில் செய்தால் அதை தினந்தோறும் புதுப்பிக்க வேண்டும். நாள்தோறும் ஜபம் செய்து முடித்துவிட்டு அந்த தண்ணீரை உட்கொள்ளலாம். நாள்தோறும் 1000 முறை 45 நாட்கள் ஜபம் செய்து வர வேண்டும். ஜபம் கிழக்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். ஜபம் செய்து முடித்தபின் தினந்தோறும் குங்குமத்தினால் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை தேவியின் திருவுருவ படத்திற்கோ யந்திரத்திற்கோ விளக்கிற்கோ செய்ய வேண்டும். நிவேதனம் மிளகு சம்பா அன்னம், உளுந்து வடை, பால், தேன், தயிர், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: தீராத நோய் தீரும், இழந்த கண் பார்வையை பெறலாம், யந்திரம் வரைந்த தண்ணீரை குடித்துவிட வேண்டும். கண்ணாடி போட்டுக்கொண்டிருப்பவர்களது கண் பார்வை சீராகும். கண்ணாடி அவசியம் இல்லாதபடிக்கு கண் பார்வை தீர்க்கமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸ்லோகம். தவாக்ஞா சக்ரஸ்தம் தபன சசி கோட்டி த்யுதிதரம் பரம் ஷம்பும் வந்தே பரிமிலித பார்ஷ்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா ரவி சசி சுச்சி நாம விஷயே நிராலோகே லோகே நிவசதிஹி பாலோக புவனே. அர்த்தம். தவ உனது ஆக்ஞா சக்கரஸ்தம் ஆக்ஞா சக்கரத்தில் அமர்ந்துள்ளவரும், தபன சசி கோட்டி த்யுதிதரம் கோட்டி சூரிய சந்திர ஒளி கொண்டவரும், பரசிதா பரிமிலித பார்ஷ்வம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட சித் சக்தியால் அழகுபடுத்தப்பட்ட இடது புறம் உள்ளவருமான பரம் ஷம்பும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஷம்புவை வந்தே வணங்குகிறேன். எம் பக்தியா ஆராத்யன் எந்த இவரை பக்தியுடன் ஆராதிப்பவன், ரவி சசி சுச்சீனாம் அவிஷயே சூரியன் சந்திரன் மற்றும் அக்னிக்கு புலப்படாத, நிராலோகே வெளிச்சமில்லாத, அலோகே காட்சிக்கு உட்படாத, பாலோக புவனே ஒளி உலகில் நிவசதிஹி தங்கியிருப்பானல்லவா. கருத்துரை. ஹே பகவதி ஜெகதம்பா, உன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தில் இரு புருவங்களின் மத்தியில் ஒளிர்கிறவனும், கோட்டி சூரிய சந்திரர்களின் காந்தியை தரிப்பவனும், சகுண நிர்குண சக்திகளை இடது பக்கத்தில் தாங்குபவனுமான காமேஸ்வரனை, பரமேஸ்வரனை, சதா சிவனை நான் வணங்குகிறேன். அந்த காமேஸ்வரனை பக்தியோடு தியானிப்பவன் சூரியன் சந்திரன் அக்னி இவர்களுடைய ஒளிகள் பரவாததான பரஞ்சோதிமயமான உன்னுடைய சாயுஜ்ய பதவியில் வசிப்பான்.